ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 6/2/2026 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் 23ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சமநோக்கு நாள், சுபமுகூர்த்தம், ஹேமந்த ருதவ். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராக்கு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மகர லக்னம் இருப்பு 1 நாழிகை 16 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:36 மணிக்கு. கரண் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:11 மணி வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:41 மணி வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்தம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:44 மணி வரை சுகர்மம், அதன் பின்பு திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 3:11 மணி வரை பாலவம், அதன் பின்பு மாலை 3:37 மணி வரை கௌலவம், அதன் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 1:41 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு காலை 6:35 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 1:41 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். கண்டிப்பாக அருகில் உள்ள அம்பாள் பார்த்துட்டு வாங்கோ, ரொம்ப ரொம்ப விசேஷம். அதேமாரி இன்றைக்கி எல்லா ராசிக்காராலும் புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப மன சந்தோஷத்தை கொடுக்கும். புரியுறதா? இதெல்லாம் நீங்கள் இயற்கையாகவே போய் பார்த்துட்டு வாங்களேன், உங்களுக்கே தெரியும். இந்த நாகர் வழிபாடு, அம்பாள் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் போக இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுல களத்திரக்காரகரும் சந்தோஷக்காரகருமான சுக்கிர பகவான், நவகிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானை நெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய அற்புதமான ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதேமாரி இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வாராகி வழிபாடு பண்ணணும். ரொம்ப ரொம்ப விசேஷம். பஞ்சமி வாராகி வழிபாடு பண்ணினேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மனசில் தைரியம் கிடைக்கும். எப்போவுமே நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும், இன்க்ளூடிங் மைசெல்ஃப், எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாதுங்க. எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றது தான் நம்மளோட வாழ்க்கை. அதுக்காக பிரச்சனைக்குள்ளேயே உள்ள நுழைஞ்சிருக்கிறதுக்கு இந்த என்ன இதுவா பன்னிக்குட்டியா சாக்கடையிலே இருந்துருக்கோம் அதுமாரி. ஏன்னா அதுக்கு அதோட இது. ஆனால் நம்மளாம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ரெமிடி. அந்த ரெமிடி இப்போ ஒன்றும் இல்லை, வயிற்று வலிக்கிறது, உடனே ஒரு மாத்திரையை போட்டுக்கிறோம், இல்லை ஓம வாட்டர் சாப்பிட்றோம், அந்த மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி நம்ம இந்த ரெமிடி. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறது, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வருது எப்படி? அதுக்கு வாராகி வழிபாடு பண்ணு வச்சுக்கோங்க, சத்ருஜயம் உண்டாகும். நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.
சத்ரு ஜெயம் கண்டிப்பாக உண்டாகும். ஏன்னா வாராகி வழிபாடு சும்மா கிடையாது. வாராகியை மனசார தியானம் பண்ணாலே உடனே ஓடி வந்து நமக்கு உதவி பண்ணக்கூடியது வாராகி அம்மன். அதனால் வாராகி அம்மனை இன்றைக்கி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு மற்றும் புதன், மகர ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான், அதே சமயம் 10ஆம் இடத்துல திக்பலத்தோட சூரிய பகவான், அற்புதமாக சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழலில் தான் இருப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் இந்த மேஷராசி என்பர்கள் துணிச்சல்காரர்கள், எல்லா வேலையும் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்குங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவெல்லாம் சக்கப்போடு போடு ராஜாங்கன்னு ரொம்ப அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டும், இந்த குடும்ப தலைவிகள் இருக்கா பார்த்தால, அவங்க மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, சரியா? ஏன்னா வேலை ஜாஸ்தி, வேலைங்கிறதுனால கொஞ்சம் உடம்பை கவனிச்சுக்காமல் போயிடுவீங்க. அதனால் உடம்பை கவனிச்சுக்கோங்க, சரியா? இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குங்க. இன்றைக்கி கலைத்துறை நண்பர்கள், மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் நிறைய பேர் கலைத்துறையில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல சான்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். கொஞ்சம் அப்படி டென்ஷன் இருக்கும். ஆனால் குழந்தைகளை பார்த்தோன்னே அப்படியே அது சந்தோஷமாக மாறிடும். அற்புதமாக இன்றைக்கி ஒரு நாள். ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில். மற்றபடி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சூப்பராக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த ஆளுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்னால் கொஞ்சம் கவனமாக படித்தா ரொம்ப நல்லது. அதாவது ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை கவனமாக கூர்ந்து பயில்வது நல்லதுங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது இன்றைக்கி நிறைய சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகவல் ஒன்று இனிமையாக வந்து சேரும். ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க, அல்லது உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க, சரியா? இந்த மாதிரி செய்யறதுனால இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மிதுன ராசினர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். அதே சமயம் 9ஆம் இடத்துல புதன் வந்து ராகுவோடு சேர்ந்துக்கிறார். இந்த ராகுவோடு சேரும்போது இந்த புத பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னா, அவர் வந்து இந்த ராகு புதனை அப்படியே கவர் பண்ணி புத பகவான் மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவார். அதனால் இன்றைக்கி அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அறிவுபூர்வமாக சில வேலைகள் எல்லாம் செஞ்சுப்பீங்க. எப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனையை கோபத்தோடு அணுகினா அது இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப நிதானமாக யோசிப்பீங்க. அப்போ அந்த பிரச்சனை காணாமே போயிடும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுவும் குருவும் பார்வை இருக்கிறதுனால சவாலே சமாளி. இன்றைக்கி சொத்து சுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு போட்ட திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும். இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா படிப்பா. இன்றைக்கி விளையாட்டுத் துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படைப்பார்கள். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான
கடகராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக உட்காந்துருக்கார். அதே சமயம் 7ஆம் இடத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் 3 பேரும் சேர்ந்துட்டு உங்கள் ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கார். கொஞ்சம் கோபமும் இருக்குது, ஒரு சந்தோஷமும் இருக்குது, ஒரு டென்ஷனும் இருக்குது. கரெக்டாக இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாள். ஆனாலும் இந்த சந்திர பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனால நீங்கள் மனசில் நினைக்கிற திட்டங்களெல்லாம் அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மெளிரும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில அதிரடியான முன்னேற்றங்களை காண்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான சிம்மராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார். அதே சமயம் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பகைரோண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான் அதி ரெடியாக செயலாற்றுவீர்கள். இன்றைக்கி அதனாலே ஒரு வருமானம் வரும். எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்றைக்கி வேலை ஒன்றே குறிக்கோள், வருமானம் ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு நினச்சி செய்வீங்க. அந்த வேலை உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் பாராட்டப்படும். அதேபோல் தொழில் வியாபாரம் அற்புதமாக நண்பர்களின் கூட்டாளிகளின் மூலமாக அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடனம் ஆடுவார்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதாரம் பற்றிய கவலை நீங்கும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். இஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கன்னி ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், கவலையும் இருக்கும். அதே சமயம் எடுக்கிற காரியங்களும் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். ஆனாலும் சில பேருக்கு வீணலைச்சு தவிர்க்க முடியாதபடி இருக்கலாம் இன்றைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப சூதனமாக நடந்துக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவ எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தால் போகிறோம். புரியுதா? இன்றைக்கி நீங்கள் என்ன காரியம் எடுக்கிறீங்களோ அதில் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பேசுகிற வார்த்தைகளில். ஏன்னா ஏதோ ஒரு நேரத்தில் குழப்பமாக பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க, வம்பு வழக்கு தேவையில்லாத கேலி அதெல்லாம் வரும். ஏன்னா இப்போல்லாம் சோஷியல் மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அப்படியே ஒரு கேலி சித்திரம் போட்டு அதிரடியாக காமிச்சிருவாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லக்ஷ்மி ஹைகிரீவர். நீங்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? செலவு கண்ணாபின்னான் இருக்கும். ஆனாலும் சமாளிக்கிற பக்குவம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். எதனால்? சந்திர பகவான் உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல விருப்பஸ்தானத்தில் இருக்கார். கண்டிப்பாக செலவு வரும். ஆனால் அது வருமானம் வந்தால் தானே செலவு பண்ண முடியும் சொல்லுங்கள். ஆனால் கடன் வாங்கி செலவு பண்ணவே பண்ணாதீங்க. இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நான் எப்போவுமே எச்சரிக்கை கொடுப்பேன். கடனே இருக்கக்கூடாது. புரியுறதா? கைக்கு மேலே கடன் இருந்தது அப்படின்னா தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுறதா? அதனால் கவனமாக இருக்கணும். 11ஆம் இடத்துல கேது சவாலை சமாளிக்கிற ஒரு பக்குவத்தை கொடுப்பார். இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் திருப்திகரமாக அமையும். நீங்கள் இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அவங்கெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் அதிகமாக இருக்கும். ரொம்ப நல்லா படிக்கணுங்கிற எண்ணம். ஸ்கூலுக்கு போனோடனே காலேஜ் ஸ்கூல் இதெல்லாம் உள்ளே போனோடனே நல்லா படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஆட்டோமேட்டிக்
ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது. மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுத்துவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? தூள் 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 அப்படி புரியுதா? ரொம்ப அற்புதமான நாள்னு அர்த்தம். ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான், அதே சமயம் 4ஆம் இடம் சுகஸ்தானம், அதில் ராகுவுடன் புதன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இந்த புதனுக்கு இந்த ராகு அப்படியே புதனோட ஆற்றலை எடுத்து உங்களை அறிவுபூர்வமாக செயலாற்ற வைப்பார். அதேபோல் உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதால் வருமானங்கள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கன்னிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் முயற்சிகள் முன்னேற்றம் அடைவதால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த அச்சம் நீங்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சுகம் உண்டாகலாம். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான், 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு புதனின் ஆற்றலை பெற்று சஞ்சாரம் செய்வதால் இன்னைக்கு எல்லா வேலைகளையும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக முடிவெடுப்பீங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் அற்புதமாக சமாளிப்பீங்க. இன்றைக்கி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, சரியா? அதேமாரி வாகன பயணங்களையும் கவனமாக இருங்க. ஏன்னா இப்போல்லாம் பெண்கள் 2 வீலர் 4 வீலர்லாம் ஓட்ட ஆரம்பிச்சாச்சு, கரெக்டாக? அந்த காலத்துலலாம் கிடையாது. இந்த காலத்தில் எல்லோரும் நன்னா அழகாக எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறதுனால அவெல்லாம் கொஞ்சம் அந்த வாகன பயணங்களில் கவனமாக இருங்க. மற்றபடி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைய வரும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான், அதே சமயம் ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். ரொம்ப அற்புதமாக எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா சந்திராசிரமெல்லாம் போயிடுத்துனாலே சந்தோஷம்தான், சரியா? குழப்பம்லாம் நீங்கிடும். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை, தொழில் வியாபாரம் திருப்திகரமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கிற நமது இனிய நண்பர்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தந்தையின் மூலம் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி சூப்பராக படிப்பீங்க. விளையாட்டுத் துறையில் இருக்கிற குழந்தைகள் விளையாட்டுத் துறையில் சாதனை படைப்பீர்கள். அதேமாரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான ஒரு திருநாள். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு திருநாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்டாலும் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குல்ல, சரி. ஆனாலும் ஜென்ம ராசியில் புத பகவான் இருக்கார். கொஞ்சம் அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. ஏன்னா ராகுவும் அங்கே இருக்கார். ஆனால் குருவோட பார்வையை வாங்குறதுனால இன்றைக்கி சமாளிப்பீங்க. ஆனால் கவனமாக இருக்கணும், புரியுறதா? ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. தயவுசெய்து உத்தியோகத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மேல் அதிகாரிகள்கிட்ட அனாவசியமாக தர்க்கம் சண்டை இதெல்லாம் வேண்டாம், சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். முக்கியமாக இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள், ஏன்னா அவள் தான் அந்த கிச்சனில் ரொம்ப அற்புதமாக பண்ணுறதுனால தான் நம்மளாம் நல்லா சாப்பிட்டுன்னு இருக்கோம், புரியுதா? அவங்க பாருங்கள், வேலைக்கு போகிற பெண்கள் வீட்டில் வேலையும் செஞ்சுட்டு
பெண்கள் வந்து உத்தியோகத்துக்கும் போயிட்டு வர, அதனால் ரொம்ப அற்புதமான இன்றைக்கி கவனமாக இருக்கணும். அவெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், எடுக்கிற காரியங்களில் தெளிவாக இருக்கணும். புரியுறதா? அடுத்தபடியாக இன்றைக்கி வெளிநாட்டு பயணம், ஏதாவது வெளியூர் பயணம் இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வாங்கோ. அதுமாரி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, எதிரால் ஏதாவது கண்ணாபின்னான்னு பேசுவான், ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கோ. சரியா? அதேமாரி வெளியில் கிளம்பும்போது அந்த இன்சூரன்ஸு அது இது எல்லாம் எடுத்துட்டேலான்னு பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே மொபைலில் இருக்குது, இருந்தாலும் அந்த இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதேமாரி பெட்ரோல் இருக்கா பார்த்துக்கோங்க. முக்கியமாக அவசரத்தில் கிளம்பிட்டு பெட்ரோல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாதி தூரத்தில் நின்றுதுன்னா யார் தள்ளிட்டு போகிறது? சரியா? அதனால் கவனமாக இருக்கணும். மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் முன்னாடியே சொல்லிட்டேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகளாம் கப் சிப் காராவடைன்னு இருக்கணும். புரியுதா? பேசவே கூடாது, இல்லைன்னா வம்பு வழக்கெல்லாம் வந்து சேரலாம். அடுத்தபடியாக கலைத்துறை நண்பர்களுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். அதேமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக படித்தா வெற்றி. இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் ஜாக்கெட் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம், வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, கலத்திர ஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார். ஆனால் இன்றைக்கும் சனீஸ்வர பகவானோட பார்வையை வாங்கிக்கிறார். இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கார் ராகு, 12ஆம் இடத்துல இருக்கிற கேது உங்களுக்கு அற்புதமான சில முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார்கள். அதாவது 6ஆம் இடத்துல கேது இருக்கார், 12ஆம் இடத்துல ராகு. கண்டிப்பாக ரொம்ப அற்புதமான ஒரு நாள். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இன்றைக்கி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதேமாரி இன்றைக்கி சந்தோஷமாக சில வேலைகளை அற்புதமாக செய்வீங்க. இன்றைக்கி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாரி நண்பர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. உத்தியோகம் பரவாயில்லை, இன்றைக்கி ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இராது. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்கும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அதனாலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதேமாரி இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, வணங்க விடுதோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.